திருப்பதி ஏன் சிறைனாலில் இருக்கிறார்? கதை. ஒருமுறை மகாலட்சுமி அவர் மீது கோபப்பட்டு வைகுண்டத்தை விட்டு வெளியேறிவிட்டார். பெருமாள் அவளை தேடி பூமிக்கு வந்தார். திருமலையில் அவர் வசிக்கத் தொடங்கினார். இதுதான் திருப்பதி. இந்த கோபத்தை சமாளிக்கத்தான் பெருமாள் இங்கு இருக்கிறார். திருப்பதி பெருமாள் எப்படி பணம் வாங்குகிறார்? கதை. பெருமாள் திருமணம் செய்ய வேண்டிய நிலையில் குபேரனிடம் கடன் வாங்கினார். அதை கழிக்க இன்று வரை பக்தர்கள் சமர்ப்பிக்கும் காணிக்கைகள் அந்த கடனை திருப்பி செலுத்தத்தான் என நம்பப்படுகிறது. திருப்பதியில் எதற்கு முடி காணிக்கை? கதை. பெருமாள் திருமணத்திற்கு முன் ஒரு பெண்மணி தனது அழகான தலைமுடியை தர்மமாக கொடுத்தாள். பெருமாள் அதனால் மகிழ்ந்து என்னை தரிசிப்பவர்கள் முடி காணிக்கை இடட்டும் என ஆசீர்வதித்தார். அதுதான் இன்றும் தொடரும் மரபு. பெருமாள் உண்மையிலேயே சாப்பிடுகிறாரா? கதை. அர்ச்சகர் பெருமாளுக்கு நிவேதனம் வைத்து வெளியேறும்போது உணவில் சிறு துளி தாழ்வதை காண்கிறார்கள். பெருமாள் உண்மையிலேயே சாப்பிடுகிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. திருப்பதியில் சாமி ஏன் கண்ணை திறக்க மாட்டார்? கதை. வெங்கடேச பெருமாள் கண்கள் பெரிதும் மின்னும் வகையில் உள்ளன. அவர் கண்களை நேரில் பார்ப்பவர்கள் பரம ஞானத்தில் லயிக்கிறார்கள். அதனால் கண்களில் நெய் தகட்டுகள் வைத்து மூடுகிறார்கள்.